எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 17 வசனம், 15ஆம் வசனம் சகோதரர்கள், 16ஆம் வசனம் சகோதரிகள், 17ஆம் வசனம் யாவரும் இணைந்து வாசிக்கலாம். முதலாவது சகோதரர்கள் வாசிக்கலாம். அவர்கள் இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் இயேசு தமது சீசர்களில் முதன்மையான சீசனாய் இருக்கிற பேதுருவை பார்த்து ஒரு 3 முறை ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார். சீமோன் பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயாக என்று கேட்டார். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்கிற ஒரு பெரிய கேள்வியை அங்கு முன்வைக்கிறார். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்விகளில் இது ஒரு முதன்மையான கேள்வியாக இருக்கும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து உங்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டு, மகனே மகளே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்ற ஒரு கேள்வியை வைத்தால் என்ன பதில் சொல்வோம் என்பதை நீங்களும் நானும் முடிவு செய்து கொள்வோம். இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, நம் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், தனது பிள்ளைகள், தனது சீசர்கள், தன்னை பின்பற்றுகிற, தன்னை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் என்னிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. காரணம், முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தனது சொந்த ஜீவனையே தந்து நம்மை நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருந்தபோதே மறித்து நம் மீது வைத்த அன்பை காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி தேவன் தமது பரந்த அன்பை காண்பித்திருக்கிறார், உள்ளான அன்பை காண்பித்திருக்கிறார், ஜீவனை தந்து நம்மை நேசித்திருக்கிறார். அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியம், அன்பு மகனே மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியை முன்வைக்கிறார். இதற்கு ஒரு காரணமும் உண்டு. ஏனென்றால் கடைசி நாட்களில் அன்பு தனித்து போகிற காலத்தில் இருக்கிறோம். உண்மையான அன்பு தனித்து போகிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். நமது குடும்பங்களில் பாருங்கள், உலகத்தில் பாருங்கள், உண்மை அன்பை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். உண்மையான அன்பை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். உயிரையே தருகிறேன் என்று சொல்கிறவர்கள் தங்களை விட்டு காணாமல் போகிற ஒரு காலம். உனக்காக நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறவர்கள் எல்லாம் எல்லாரும் விட்டு ஓடி போகிற காலம் இயேசுவின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பேதுரு சொன்னான், என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்மோடு கூட மரித்தாலும் மரிப்பேனே ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன். சிலருக்கு உங்களுக்கும் அப்படி நிறைய வாக்கு கொடுப்பார்கள். என்ன வாக்கு கொடுப்பார்கள்? செத்தாலும் ஒன்றை நான் விட மாட்டேன், கைவிட மாட்டேன். செத்தவங்க எங்க கைவிடுறது? ஆளுதான் போயாச்சு, இனி எங்க கைவிடுறது? ஆமா, உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன், அப்படியெல்லாம் வாக்கு கொடுப்பார்கள். இளம் வயதுல சில நண்பர்களுக்கு வாக்கு கொடுப்பார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய நல்ல நண்பர் ஒருவர் ஒரு முறை இதே கேள்வி இடத்துல கேட்டார். பெரியால் வந்து என்னெல்லாம் மறந்துடுவோப்பா அப்படின்னு கேட்டபோது நான் அவரிடத்துல வாக்கு கொடுத்தேன். என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நம்ம நட்பு என்ன நட்பு, எப்படி நம்ம பழகி இருக்கிறோம், உயிரை கொடுக்குற நட்பாயிற்று. நான் சொன்னேன், வாழ்நாளில் பாரு, எங்க இருந்தாலும் உன்கிட்ட பேசுவேன், எங்க இருந்தாலும் உன்னை பழகுவேன், உன் மேல அன்பா இருப்பேன். வாக்கு கொடுத்ததோடு முடிஞ்சிருச்சு. பட்டம் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி ஊரை காலி பண்ணணும். நான் அந்த வார்த்தைக்காக நான் துக்கப்படுறேன். நான் அந்த ஒரு வாக்கு கொடுத்துருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், என்றாவது ஒரு நாள் அவரை சந்தித்தா அவருக்கு நான் மன்னிப்பு கேட்பேன். அவர்கிட்ட சொல்லுவேன், நிலையான நிரந்தரமான சிநேகிதன் உனக்கு இயேசு ஒருவர் மட்டும்தான் இருக்க முடியும் என்று அந்த நண்பரோடு சொல்லணும்னு நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லா அன்புகளும் மாறலாம், எல்லா சிநேகங்களும் கைவிடலாம். விரும்பினால் கூட அவர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல், நேசிக்க முடியாமல் போகிற சூழல்கள் அவர்களுக்கு காணப்படும். ஆனால் நம் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் நம் மீது அன்புள்ளவராகவே இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே, அன்புகள் தனித்து போகிற காலத்திலே நாம் காணப்படுகிறோம். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் மேல் உள்ள அன்பை தனித்து போகிற காலம். வேதத்தில் பார்க்கிறோம், எபேசு சபை ஆதியில் கொண்ட அன்பை விட்டுவிட்டது. அந்த சபையில் ஒரு குறைவு இருந்தது. ஆதி அன்பை அந்த சபை விட்டுவிட்டபடியால், ஆதி அன்பிலிருந்து அந்த சபை வழி விலகி போனபடியால் ஆண்டவரே சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உள்ளது என்று ஆண்டவர் சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக சபையில் கூட, தேவ பிள்ளைகள் கூட ஆதி
ஆதி அன்பை இழந்தவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மீண்டும் தமது அன்பை புதுப்பிப்பாராக. நாம் கர்த்தரை நேசிக்கிற நேசத்திலே ஒவ்வொரு நாளும் பெருகவும் பழுகவும் உயரவும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தேவனை நேசிப்பதை நாம் வெளியரங்கமாக பார்த்துவிட முடியும். உண்மையாகவே இந்த தேவ பிள்ளை ஆண்டவரை நேசிக்கிறார்களா என்பதை வெளியரங்கமாய் பார்த்துவிட முடியும். ஒரு அன்பின் அடையாளம் என்று பல உண்டு. அன்பு மிகுதியாக இருக்குமானால் ஆண்டவரை ஒரு பிள்ளை உள்ளத்திலிருந்து நேசிக்க ஆரம்பித்து விட்டால் தன் வாழ்நாளிலே ஆண்டவரை மறக்க மாட்டார்கள். என்ன வந்தாலும் கர்த்தரை நோக்கி செபித்துக் கொண்டே இருப்பார்கள். உறவிலே ஸ்திரமாய் இருப்பார்கள். பவுலையும் சீலாவையும் பாருங்கள், அடித்து உதைத்து சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். கால்கள் கட்டப்பட்ட நிலைமை. சிறைச்சாலையின் நடுவே பவுலும் சீலாவும் இயேசுவை முறுமுறுக்கவில்லை, தேவனை குறை சொல்லவில்லை. அன்பு இருந்தபடியா அங்கேயும் கூட ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அன்பு பவுலும் சீலாவுக்குள்ளும் தேவன் மேல் உள்ள அன்பு இருந்தபடியா அங்கேயும் ஜெபம், அங்கேயும் துதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு அன்பின் அடையாளம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவரோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதா? நீங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறீர்களா? அப்படி என்றால் தேவன் மேல் உங்களுக்கு அன்பு இருக்கிறது என்ற அடையாளம். நீங்கள் ஆண்டவரோடு உறவு கொள்ளாமல் இருந்தால், செபிக்காமல் இருந்தால், ஆராதிக்காமல் இருந்தால் உங்களுக்குள் ஆண்டவர் மேல் உள்ள அன்பு இல்லை என்பது ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, பாருங்கள், கர்த்தர் மேல் அன்பு இருந்தால் ஒரு அடையாளம் வெளிப்படும். சபையின் மீது ஒரு வாஞ்சை இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டே அதையே நாடுவேன், அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே வாஞ்சிப்பேன். ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை. கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள், ஒரு உள்ளம் மகிழ்ந்தது. இது தேவன் மேல் வைத்த அன்பின் அடையாளம். ஆலயத்தின் மேல் அடையாளம், ஆலயத்தின் மேல் ஆசை, ஆலயத்தின் மேல் விருப்பம், தேவ சமூகத்தின் மேல் விருப்பம். இது தேவனை நேசிக்கிற அன்பின் அடையாளம். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் மேல அன்பு இருந்தா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஊழியம் செய்ய ஓடி வருவோம், ஜெபத்துக்கு ஓடி வருவோம், ஊழியத்தின் மேல வாஞ்சை வரும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லாட்டி ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு எங்கேயாவது போகிற யாரையாவது பார்த்து பேசலன்னா எனக்கு அப்செட் ஆயிரும். அன்னைக்கு அந்த நாள் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தெரியாது. போயிடணும், யாரையாவது ஒரு ஆளை பார்த்துடணும், ஒரு ஆளுக்காவது ஜெபம் பண்ணிடணும், ஒரு ஆளுக்காவது வசனத்தை சொல்லிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் அப்படி முயற்சி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட இயேசுவை குறித்து பேசிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இது கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பின் அடையாளமா இருக்கிறது. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை பகைக்கிற ஆளை கூட நீங்க நேசிப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுறீங்க? நீங்க ரொம்ப ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சா உங்க சத்துருக்களை சிநேகிக்கிறது உங்களுக்கு எப்படி ஆயிரும் கேட்டா ரொம்ப எளிமையாயிரும். உங்களை பகைக்கிறவங்களை நேசிக்கிறது உங்களுக்கு எப்படி ஆயிரும்? எளிமை ஆயிரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்நாளில் எனக்கு இவங்களை பிடிக்காது, அவங்களை பிடிக்காது, அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், இவங்கிட்ட நான் பேச மாட்டேன், பகை உணர்வு இருக்கக்கூடாது, கசப்பு உணர்வு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி உங்களுக்குள்ள கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் நீங்க முழுசா ஆண்டவரை நேசிக்கலன்னு ஒரு அர்த்தம். இன்னைக்கு ஒப்புரமாயிருங்க. யார் மேலேயும் கசப்போ பகையோ விரோதங்களோ என்ன பண்ணக்கூடாது. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை யாராவது பகைச்சா பகைச்சிட்டு போகட்டும், உங்களை குறை சொன்னா குறை சொல்லிட்டு போகட்டும், உங்களை முறுமுறுத்தா முறுமுறுத்து போகட்டும். உங்க உள்ளம் அவர்கள் மேல் ஒரு அன்பை காண்பிக்கட்டும். தேவ சமூகத்தில் எப்போதும் சொல்லுவேன், என் உள்ளத்திலிருந்து ஒரு மனிதன் மேலும் எனக்கு பகை இல்லை, வெறுப்பு இல்லை, கசப்பு இல்லை. எவரையும் பார்த்து நான் மனதார பேச, மனதார ஆசீர்வதிக்க, என் உள்ளத்தை சுத்த இறுதியுமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நீங்க சொல்ல முடியும்? உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவரை நீங்க நல்லா முழு மனசா நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யார் மேலேயும் கசப்பு, வெறுப்பு, பகை என்ற எந்த ஒரு கெட்ட காரியமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்காது. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் அன்பின் அடையாளங்கள். கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் அடையாளங்கள். கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளையால ஜெபிக்க
கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளையால ஆராதிக்காம இருக்க முடியாது. கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளையால ஆலயத்துக்கு வராம இருக்க முடியாது. கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளையால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைக்கு பாவம் செய்ய தோணாது. கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைக்கு உலக சிநேகம் வெறுப்பாக இருக்கும். உலக சிநேகத்துல திருப்தி அடைய மாட்டாங்க. என்னதான் நட்புகள் இருந்தாலும், என்னதான் சொந்தங்கள் இருந்தாலும், என்னதான் உலக சந்தோஷங்கள் இருந்தாலும், இயேசுவை நேசிக்கிற நேசத்தின் அன்புதான் அவர்களுக்கு பிரதானமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுலெல்லாம் குறை இருந்தா இன்னும் நம்ம கிறிஸ்துவை முழு மனதாய் நேசிக்கவில்லை என்பது ஒரு காரியமாய் காணப்படும். ஆனா இந்த காலை நேரத்துல நான் தாழ்மையாய் சொல்கிறேன், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், மகனே மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட ஒரு 5 காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? நீங்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கிட்ட அதிகமாய் சேர்ந்து விடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக, தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் வருகிற ஆசீர்வாதங்கள், the blessings for those who love God, தேவனை நேசிப்பவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். முதலாவது காரியம், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசியுங்கள் சத்தமா. யாத்ராகமம் 20:6. யாத்ராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உபாகமம் 7:9 வாசியுங்கள். உபாகமம் 7:9. உபாகமம் 7:9. சீக்கிரமா. ஆகையால் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் என்ன? அப்படியே கொஞ்சம் எல்லாரும் என்னை பாருங்க. நீங்க ஆண்டவர் நேசிச்சா ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய இரக்கமும் தயவும் உங்க வாழ்க்கையில என்னென்றைக்கு இருக்கும். கரம் ஏற்றி சொல்லுங்க, தேவனுடைய இரக்கமும். சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய இரக்கமும். நீங்க நல்லா விசுவாசி சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை பலனை பார்ப்பீங்க. சொல்லுங்க, தேவனுடைய இரக்கமும், நல்லா இருக்குல்ல, தயவும் என்றென்றைக்கும் எனக்கு உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை கொடுப்பாராம், தயவை காண்பிப்பாராம், உடன்படிக்கையை நிறைவேற்றுவாராம். அப்ப முதல் ஆசீர்வாதம் பாருங்கள் அன்பானவர்களே, நீங்க கர்த்தரிடத்துல நல்ல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மேல தேவ இரக்கம் இருக்கும், உங்க மேல தேவ தயவு இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல பணம் இருந்தாதான் எல்லாம் சாதிக்க முடியும் நினைக்காதீங்க. இந்த உலகத்துல உறவுகள் இருந்தாதான் எல்லாம் சாதிக்க முடியும் நினைக்காதீங்க. நான் தாழ்மையா சொல்றேன், தேவ இரக்கமும் தேவ தயவும் உங்களுக்கு இருந்துட்டா நீங்க எல்லாம் சாதிக்க முடியும். தேவ இரக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தேவ தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க போகிற இடமெல்லாம் ஒரு வெற்றி, உங்க வாழ்வில் ஒரு சமாதானம், உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம், உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு மாற்றம், உங்க கையின் பிரயாசத்துல ஒரு முன்னேற்றம், உங்க எதிர்காலம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலமா இருக்கும். அதுக்கு தேவையானது தேவ இரக்கம், தேவ தயவு. அன்புடைய, நானும் பல ஆண்டுகளா சபையில் இருந்திருக்கிறேன், பல ஆண்டுகளா ஊழியத்தில் இருந்திருக்கிறேன். நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரே சபைக்கு வருகிறவர்கள், ஒரே சத்தியத்தை கேட்கிறவர்கள், சில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ மகிமை பயங்கரமா இருக்கும். தேவனுடைய இடைப்படுதல், தேவ ஆசீர்வாதங்கள், தேவ தொடுதல் அவங்க வாழ்க்கையில நிறைவா இருக்கிறத பார்த்திருக்கிறேன். சிலருக்காக நான் பல மணி நேரம் ஜெபம் பண்ணி உபவாசத்து ஜெபம் பண்ணா கூட அவங்க வாழ்க்கையில தேவ இடைப்படுதல் ரொம்ப கம்மியா பார்த்திருக்கிறேன். ஆண்டவருக்கு கேட்பேன், என்ன ஆண்டவரே, ஏன் நீ பட்சபாதம் உள்ள தேவனா? இல்லையே, பட்சபாதம் இல்லாதவர் அல்லவா? சிலருக்கு மட்டும் இவ்வளவு நிறைவான நன்மை, சிலருக்கு மட்டும் ஏன் இன்னும் அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மறுரூபம் இல்லை? அப்ப ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டு ஒரு வார்த்தையெல்லாம், நான் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், நான் எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல உருக்கமா
நான் இருப்பேன். அவங்க வாழ்க்கையில் அந்த இரக்கங்கள் கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில தேவ தயவு கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேவனை நேசிக்காம, முழு இருதயத்தோட ஆண்டவரை நேசிக்காம, அந்த இடத்துல வேற எதையோ ஒன்றை வச்சுட்டோ, இல்ல அந்த இடத்துல கர்த்தருக்கு முதன்மை கொடுக்காம, உண்மையா ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்காம விட்டதுனால அவங்க அந்த இடத்துல தேவ இரக்கம் கிடைக்காம போனதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா என் தாழ்மையான ஜெபம், என் தாழ்மையான விண்ணப்பம், நமது சபைக்கு எல்லாரும் மேலும் பரிபூர்ண இரக்கம், பரிபூர்ண கிருபை, பரிபூர்ண தயவு நம்ம எல்லாரும் மேலும் தலைமுறை தலைமுறையா இருப்பதாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாக மனதோடு, நல்ல ஸ்தோத்திரத்தோடு, துதிகளோடு, அன்போடு, ஆண்டவரே நாங்கள் உண்மை நேசிக்கிறபடியா எங்களுக்கு ஒரு இரக்கம், தயவு, உடன்படிக்கை காக்கிற தகப்பன் எங்களென்றும் எங்களோடு இருக்கிறீர். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 20வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. 145 சங்கீதம். வாலிப பிள்ளைகள் எடுத்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. 145 20. கர்த்தர் வாசிங்க வாசிங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழித்து போடுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது வசனம் அழகான வார்த்தை உண்டு. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் என்ன பண்றாரா? சத்தமா சொல்லுங்க. காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூற நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்களை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். உங்கள் ஆத்துமாவை அழிவுக்கு காப்பார். சோதனைக்கு உங்களை காப்பாற்றுவார். தீங்குக்கு உங்களை காப்பாற்றுவார். பொல்லாப்புகளுக்கு உங்களை காப்பாற்றுவார். வாதைகளுக்கு உங்களை காப்பாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்களா? கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மையான சொல்றேன், நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த வாக்குத்தத்தங்களை யாருக்கும் பாருங்களேன், உங்களை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன், உங்களை உள்ள கண்மணி போல காப்பேன். இதெல்லாம் பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள தான் அப்படி வைப்போம். பாத்தீங்கன்னா சிலர் உலகத்துல பாத்தீங்கன்னா சிலர் பேரெல்லாம் எழுதி வைப்பாங்க. கையில பேரு, காலில் பேரு, இங்க பேரு, அங்க பேரு. அன்பு வாலிப பிள்ளைகளை செய்யாதீங்க. இந்த டாட்டு எல்லாம் போடாதீங்க. சும்மா டாட்டு உடம்பெல்லாம் இந்த மாதிரி பாவங்களை செய்யாதீங்க. உங்களை இந்த பாவங்களுக்கு பொல்லாப்புகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அவங்களுக்கு தெரியல, ரொம்ப நேசிக்கிறாங்க. சொல்லுங்க, அவங்க ரொம்ப நேசிக்கிறனால என்ன பண்ணுன்னு தெரியல, தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிடுறாங்க, கையில பேரு, காலில் பேரு, முகத்துல பேரு, விட்டா நெத்தியில கூட எழுதி வச்சிருவாங்க. போல எங்கெங்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் எழுதிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, அன்பா இருக்கிறாங்க போல. அவங்க பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறனால ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன், கண்மணி போல உங்களை காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் மேல நீங்க அன்பா இருந்தீங்கன்னா கை பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அவர் அனுமதி இல்லாம யாரும் உங்களை தொடவே முடியாது. பாருங்க, யோபுவை கர்த்தர் வேலி அடித்து காப்பாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல என்னென்ன தீங்கெல்லாம் நடக்குது, சொன்ன மணி நேரம் பத்தாது. சோத்திரம். ஆமா, பாருங்க என்னென்னமோ நடக்குது. மேல பறந்தாலும் டேஞ்சர், கீழே நடந்தாலும் டேஞ்சர். எப்ப யாருக்கு எந்த டேஞ்சர் வரும்னே தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, கர்த்தர் காலத்துல இருந்தா நீங்களும் நானும் சேஃப்டி. அல்லேலூயா. ஆமா, லாக்கர்ல வச்சா சேஃப்டியான்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் கரத்துல இருந்தா நீங்க சேஃப்டி. அல்லேலூயா. இயேசு சொல்லுறாருல, என் கரத்தில் உள்ளதை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. நீங்க அவர் கரத்துல இருக்கணும்னா சும்மா இருக்க முடியாது. அவரை நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தா கர்த்தர் உங்களை கரத்துல வைப்பார். எத்தனை பேர் ஆண்டவர் ரொம்ப நேசிக்க விரும்புறீங்க? நீங்க சில நேரம் எப்படி செய்யலாம், சில நேரம் என் ஜெப நேரத்துல சும்மா உட்கார்ந்து, நீங்க எல்லாம் எப்படி ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியல. சிலர் நீங்கெல்லாம் தேவைகளை சொல்லி ஜெபிப்பீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தரேன். நீங்க ஜெபத்துல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆண்டவர் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. வேற ஒண்ணு நீங்க சொல்ல வேணாம். நீங்க ரொம்ப உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி, இயேசு உங்களுக்காக ரத்த சிந்தனை நினைச்சு கொஞ்ச நேரம் நீங்க நன்றி சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு அளவே இருக்க. நம்ம எல்லாம் ஆத்திரம் தோத்திரம் தேவை கொடுத்தா போதும், பாக்கெட் நிறைஞ்சா போதும், பஞ்சா பறந்துடுறோம். ஆனா நான் தாழ்மையா சொல்றேன், கொஞ்ச நேரம் நீங்க ஜெப நேரத்தை ஒதுக்கி ஐ லவ் யூ
you Jesus. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, அவங்களை நேசிக்கிறப்பா, உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும்பா அப்படிலாம் கொஞ்சம் ஜோம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கர்த்தர் தீமைக்கெல்லாம் காப்பாற்றுவார், சோதனைக்கெல்லாம் காப்பாற்றுவார். சாத்தான் உங்களை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அழகான பாடல் ஒன்றுல, சாத்தான் என்னை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மறைத்துக் கொள்வது போல ஆண்டவர் உங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். மூன்றாவது ஒரு காரியம் பாருங்கள், எடுத்து வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம். சத்தமா வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், இந்த 2 வசனத்தை நல்லா கவனிங்க. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படிக்கு செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரும் கவனிக்க பாருங்க. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா அதுவும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா, நீங்க நல்ல திருப்தி ஆவீங்களா, நீங்க நல்லா சேர்த்து வைப்பீங்களா? சோதரர் அல்லேலூயா. 3 யாராவது வேணும்னு சொல்லுவாங்களா? நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா, நீங்க நல்லா திருப்தி ஆவீங்களா, நீங்க நல்லா என்ன பண்ணலாமா? சேர்த்து வைக்கலாமா? 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு. உனக்கு நல்ல தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், அதான் அந்த காலத்தில் நல்ல ஒரு ஆதாரம், சொத்துக்கள் மாதிரி, அதெல்லாம் சேர்க்கும்படிக்கு ஆண்டவர் நல்ல முன்மாரி பின்மாரி எல்லாம் பெயர் பண்ணுவாங்க. நல்ல விளைச்சல் இருக்குமா, நல்ல மிருக ஜீவன்கள்லாம் காப்பாற்றப்படுமா. ஆதலால் நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்ன பண்ணலாமா? சேர்த்து வைக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க கர்த்தரிடத்துல நல்ல அன்பு கூர்ந்து அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தா ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க. நீங்க நல்லா சாப்பிடலாம், நீங்க நல்லா திருப்தி அடைக்கலாம், நீங்க நல்லா சேர்த்து வைக்கலாம். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை வேண்டாம்னு நினைக்கிறீங்க? சொல்றோம். இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்காவது வேண்டாம்னா எத்தனை பேர் வேணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல அன்பு கூறும்போது உங்களுக்கு கர்த்தர் ஏற்ற வேலை வாய்ப்புகளை கொடுப்பார், கையின் வருமானங்களை கொடுப்பார், அதுல மீத எடுக்க வைப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார், திருப்திப்பட வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை அனுபவிச்சிருக்கிறேன். அன்பானவர்களே, ஊழிய பாதையில கொஞ்சம் ஒரு சில ஆத்துமாக்கள் இருந்த போது கூட கர்த்தரை திருப்திப்படுத்துறத நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் என்னைய நல்ல சாப்பிட வைத்ததை பார்த்துருக்கிறேன். கர்த்தரை என்னை அனுபவிக்க வைத்ததை பார்த்துருக்கிறேன். நீங்க கர்த்தரிடத்துல நல்ல அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயம் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு ஏற்ற காலத்துல உங்களுக்கு மின்மாரியையும் பின்மாரியையும் பொய்ய பண்ண என் தேவன் வல்லவனா இருக்கிறார். உங்களுக்கு வானம் அடைக்கப்படவே படாது. அன்பானவர்களே, சில நேரம் வானம் அடைக்கப்பட்டுச்சுன்னா கர்த்தர் தான் திறக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மலை அடைத்தது யார் தெரியுமா? மலை அடைத்தது யார்? சாத்தானா? யார் அடைத்தார் மலையை? கர்த்தரை அடைத்தார். நம்ம சில ஆட்கள் பாருங்க, நல்லா ஜோம் பண்ணாம, ஆண்டவரை நேசிக்காம, ஆண்டவரை பிடிக்காம, ஆசீர்வாதம் குறைஞ்சோடனையும் வேறதான் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. சாத்தான் இருக்குதான் பாருங்க. ஆண்டவரே, நான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், என் மேல பாருங்க ரொம்ப கோபமாவே இருக்கிறாங்க பாஸ்டர், என் மேல ரொம்ப தேர்ந்தான் பாஸ்டர், எப்ப பாருங்க ஆசீர்வாதத்துல கடித்து போடுறான். இல்ல 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 இல்ல, இந்த முறை வானத்தை அடைச்சது யாரு? இந்த முறை வானத்தை அடைக்கிறது யாரு? சோத்திரம். அன்பு தேவனுடைய நான் தாழ்மையா சொல்றேன், நன்மையான எந்த இதுவும் பூரணமான எந்த வரணும் எங்க இருந்து தான் வரணும்? அத்தனை இடத்துல தான் வரணும். அங்க யோபுவை அழிச்சது கெட்டுதான் யாரு?
யோபுவுக்கு நன்மையை கெடுத்ததெல்லாம் யாரு? சும்மா பேசுங்க கொஞ்சம். பிசாசு. உண்மைதானே? அவன் அனுமதி கேட்டு அவன் செஞ்சான். யோபு என்ன சொன்னா தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், யார் எடுத்தான்? ஆனா அவர் பாருங்க, நல்ல ஒரு தேவ மனிதன். பிசாசு செஞ்சாலும் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, தடுத்துட்டீங்க, நீங்க தான் எனக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன், நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் குறையுதா? உங்க வாழ்க்கையில் சில நன்மைகள் குறையுதா? உங்க வாழ்க்கையில் சில பொருளாதார நெருக்கடியோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் விடுங்க, மனுஷங்களை பார்க்காதீங்க, போராட்டங்களை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க. பிசாசு பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான் முறுமுறுக்காம நீங்க கர்த்தரை பிடிங்க. ஆண்டவரே நீர் இந்த நிலைமையில் என்னை தூக்கி விடும் ஐயா, நீர் இந்த இடத்துல என்னை ஆசீர்வதியும் ஐயா, நான் இன்னும் உண்மை அதிகமாய் நேசிப்பேன் என்று கர்த்தரை முழு நிச்சயமாய் பற்றிக் கொள்வீர்கள் என்றால் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை சாப்பிட வைப்பார், கர்த்தர் உங்களை திருப்தி அடைய வைப்பார், கர்த்தர் உங்களை சேர்க்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியா என்னை அவர் திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். கரங்களை சேர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல கரங்களை எல்லாம் பாருங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு உண்மையா சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு கையை, சகோதரர்கள் சகோதரர் கை, சகோதரிகள் சகோதரியர் கை. நம்ம முகத்தை பாருங்க, கொஞ்சம் முகத்தை பாருங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. ஒரு ஸ்மைல் பண்ணிட்டீங்களா? தேவன் உங்களை நல்லா சாப்பிட வைப்பார். ஃபர்ஸ்ட் சுகர் இருக்கு, என்ன பண்றது, கவலைப்படாதீங்க. திருப்தி ஆக்குவார், மீத எடுக்க வைப்பார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு அன்பு கூறும்போது கர்த்தர் உங்களுக்கு இந்த நன்மையான காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம், சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்வில் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்வார். உங்க வாழ்வில சில காரியங்கள் தீமை போல தெரியலாம், உங்க வாழ்வில சில காரியங்கள் போராட்டங்கள் போல இருக்கலாம். நீங்க கர்த்தரை அதிகமா நீங்க நேசித்து பாருங்கள். ஆண்டவரிடத்துல முழு மனதோடு முழு இதயத்தோடு அன்பு செலுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நடக்கிற தீமைகளை கூட நன்மைகளாய் மாறப்படுவார். தீங்குகளை கூட, பொல்லாப்புகளை கூட, அது வியாதியாய் இருக்கலாம், அது பாடுகளாய் இருக்கலாம், அது பொருளாதார பயிற்சியாய் இருக்கலாம், அது நிந்தைகளாய் இருக்கலாம், அது அவமானங்களாய் இருக்கலாம், அது பலவித வேதனைகளாய் இருக்கலாம். கர்த்தர் அவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே திருப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? யோசேப்பின் வாழ்வில் தனது குடும்பத்தார், உடன் பிறந்தவர் எல்லார் செய்த தீமைகள் கர்த்தர் நன்மையாகவே முடியப்பட்டார். என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்கு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சிலர் என் வாழ்க்கையில ஏன் தீமையா நடக்குதுன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல மகளே மகளே, எல்லாம் நன்மைக்கு. கையை வைத்து சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. இங்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததும் நன்மைக்கு, இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருப்பதும் நன்மைக்கு. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவே விரும்புகிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தீமை அல்ல, தீமைகளை நன்மையாக மாற்றுவார், தீங்குகளை நன்மையாக மாற்றுவார், துன்பங்களை இன்பமாக மாற்றுவார். என் தேவன் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நடப்பதெல்லாம் நன்மைக்கு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான்.
தைரியமா இருப்பேன். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் எப்போதும் காணப்பட வேண்டும். ஆனா நீங்க கர்த்தரை நேசிக்கணும், அது மறந்துடாதீங்க. நீங்க அவரிடத்துல அன்பு கூறும்போது ஆண்டவர் உங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம், யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு எழுதின பொதுவான விருப்பம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் குறித்து அழகாய் ஒரு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கேளுங்கள். ஒருவேளை உலகத்தின் தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரமையத்துடனே சொல்லலாமா? அல்லேலூயா. கடைசி 5வது ஒரு காரியம், ஏறப்பெற்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கும் எனக்கும் இம்மையின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நித்திய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நிலையான ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு. உங்கள் பெயரும் என் பெயரும் அவரது ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? என் பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் உண்டு. நான் அவரை நேசிக்கிறபடியா, நான் அவர் மீது அன்பு கூறுகிறபடியா கர்த்தர் என் பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் வரும், அப்பொழுது நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன். நான் வரும், அப்பொழுது நான் நித்திய வீட்டிலே அவரோடு கூட என்றென்றும் இருப்பேன். அங்கு பாவம் இல்லை, அங்கு பாரம் இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, அங்கு வேதனை இல்லை. என் நேசரோடு கூட என்றென்றுமாய் நான் வாழ்வேன். அல்லேலூயா. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது, ஆதி அன்பு குறைவுபட்ட சபைக்கு சொல்லும்போது, நீ மனம் திரும்பு, நீ என் பக்கம் திரும்பி வா, அப்பொழுது நான் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். செய்யம் கொள்ளுகிறவன் எவனோ, நன்றாய் கவனியுங்கள், அந்த வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். அன்பானவர்களே, ஆதி அன்பு குறைவுபட்ட சபைக்கு நீ மனம் திரும்பினால், ஆதி அன்பிலே மீண்டும் எழுப்பி வந்தால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீ பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பாய். ஆதாம் இழந்து போன ஜீவ விருட்சத்தை தேவன் நித்திய வீட்டிலே நமக்காக வைத்திருக்கிறார். நித்தியத்திலே, நித்திய ராஜ்யத்திலே சுதந்திரிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்குறித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நித்திய வீடு பாக்கியமே, வாக்குத்தத்தமே, ஆசீர்வாதமே. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்றைக்கு பேதுருவிடத்தில் கேட்டது போல ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், அன்பு மகனே, மகளே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீங்கள் ஒருவேளை கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்றால் ஒரு 5 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் தருகிற இரக்கம், கிருபை உங்களுக்கு என்றென்றும் இருக்கும். தேவன் தருகிற பாதுகாப்பு உங்களுக்கு எப்போதும் இருக்கும். தேவன் உங்களை சாப்பிட வைத்து திருப்திப்படுத்தி மீதம் எடுக்க வைப்பார். தேவன் உங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாகவே செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களை நித்திய ராஜ்யத்திற்கு என்று வாக்கு பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவருக்கு அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேலான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு கேட்கிற கேள்வி எல்லாம், மகனே, மகளே, நீ இடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஒருமுறை ஒரு தேவ பிள்ளை சபையின் ஆராதனை வேளையிலே கரங்களை உயர்த்தி பாடிக்கொண்டிருந்தார். அந்த சகோதரி கையை உயர்த்தி அன்பு கூறுவே இன்னும் அதிகமா என்று ஆர்ப்பரித்து துடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் வீட்டிலே இந்த அம்மா ஜெபிப்பதில்லை. வீட்டிலே அந்த அம்மாவுக்கு சாட்சி இல்லை.
ஒரு நாளும் வேதம் வாசிக்கவில்லை, இயேசுவுக்காக ஒன்றும் செய்ததில்லை. ஆனால் ஆலயத்தில் 2 கரத்தை உயர்த்தி அன்பு கூறுவேன் ஆண்டவரே என்று கையை உயர்த்தி பாடிக்கொண்டிருந்த போது ஆவியானவர் அந்த மகளிடத்தில் கேட்டாரா, மகளே, இங்கு நீ அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார், உன் வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தை சொல்கிறது, ஆனால் உன் கிரியை அதை நிரூபிக்கவில்லை. நீ வெறும் வார்த்தையாலும் வாயினாலுமே சொல்லிக் கொண்டிருக்கிறாய், உன் உள்ளமும் உன் கிரியைகளும் இதற்கு முரண்பட்டு இருக்கிறதே, நீ என்னை உண்மையாய் நேசிக்கிறாயா என்று ஆவியானவர் அந்த மகளிடத்தில் கேட்டார். உடனே அந்த சகோதரி உடைந்து அழுது தன் பாவத்தை அறிக்கையை ஒத்துக்கொண்டு தன்னை முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிக்க ஒப்பு கொடுத்தார்கள். இந்த காலை நேரத்தில் நான் தாழ்மையை கேட்கிறேன், நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்கிறவர்கள் தான், கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுவர்கள் தான். அதனால் நீங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை கிறிஸ்துவை நேசிக்காதவர்களா இருந்தால் வந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிக்கிறீர்களா? முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? ஆண்டவர் கேட்கிற கேள்வியிலே நீங்கள் உண்மையை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, தகப்பனே, இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும், என் படிப்பை காட்டிலும், என் வேலையை காட்டிலும், என் குடும்பத்தை காட்டிலும், என் தொழிலை காட்டிலும், என் வருமானங்களை காட்டிலும், என் நண்பர்கள், உறவுகள், உலகம் எல்லாவற்றை காட்டிலும் நான் உண்மையே நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் ஒருவேளை உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்றால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்வில் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. நிச்சயமாகவே அவரது இரக்கங்கள், அவரது தயவுகள் உங்கள் வாழ்வில் பெருகி இருக்கும். நிச்சயமாகவே தேவ பாதுகாப்பு உங்களை விட்டு விலகவே விலகாது. நிச்சயமாகவே உங்களை சாப்பிட வைத்து திருப்தியாக்கி மீதம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயமாகவே உங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். நித்திய வீட்டிலே நம் இயேசுவை முகமுகமாய் காண்கிற நாளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கண்களை மூடி கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி போவார். ஒரு நிமிடம் அப்படியே கர்த்தரை துதிப்போம். இயேசுவின் நாமத்தில் நமது முழு இருதயம், முழு ஆத்துமா கர்த்தரை நேசிப்பதாக நம்ம எல்லாரும் கண்களை